ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் லவ்விங் சாய்ராம். நாம் மனிதர்களைப் போல எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சுவாமி அடிக்கடி கூறுவார். அவ்வாறு வாழ்ந்த பெரியோர்களை பற்றி இப்போது பார்ப்போம். பைபிளிலே ஒரு அழகான வாசகம் உண்டு. He prayeth best who loveth best all things both great and small, for the dear God who loveth us he made and loveth all. அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அதே கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா உயிரிடத்தையும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது இதனுடைய பொருள். இப்போது அவ்வாறு அன்பு செலுத்திய ஒருவர் ரமண மகரிஷி அவர்கள். திருவண்ணாமலையிலே சமாதி அடைந்த ரமண மகரிஷி அவர்கள் எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துவார்கள். ரமண மகரிஷி அவர்களிடம் அணில்கள், பீகாக், டாக்ஸ், கவுஸ், மங்கீஸ் எல்லாமே அவரிடம் நெருங்கி பழகுகின்ற ஒரு வாய்ப்பினை ரமண மகரிஷி கை கொண்டிருந்தார்கள். ரமண மகரிஷி அவர்கள் ஒரு நாயானாலும் சரி, இல்லை ஒரு பசுவானாலும் சரி, அது என்று சொல்ல மாட்டார்கள். நாய் என்றால் அவன், பெண் நாய் என்றால் அவள் என்று கூறுவார். அதே போல எல்லா உயிரினங்கள் அவரிடம் நிறைய பழகி வந்தன. தினம் தினம் அந்த ஆசிரமத்தில் ஒரு கட்டளை என்னவெனில், அவரோடு பழகிய அந்த அணில்கள், காகங்கள், மயில்கள், மான்கள், பசுக்கள் இவற்றுக்கு உணவு படைத்த பின்புதான் எனக்கு உணவு தர வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. இவ்வாறு பல நாள் போய்கொண்டிருக்கிறது. அதாவது அது உணவு எப்படி சாப்பிடுவான் என்றால், ரமண மகரிஷி அவர்கள் முதலில் இந்த விலங்கினங்களுக்கு படைப்பார். அடுத்து அங்கே தங்கியிருக்கின்ற பிச்சைக்காரர்கள், அப்புறம் டிவோட்டீஸ், அதுக்கப்புறம் தான் அவர் உணவு உண்பார். ஒரு நாள் அவர் தன்னுடைய டிவோட்டீஸோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஒரு மங்கி, குரங்கு தன்னுடைய குட்டியோடு அவரை நெருங்கி வருகிறது. அப்பொழுது உடன் இருந்தவர்கள் அந்த குரங்கை விரட்ட முற்படுகின்றார்கள். விரட்டாதீர்கள், அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, அதை என்னிடம் காட்டி பிளஸ்ஸிங்ஸ் வாங்க அவள் வந்திருக்கின்றாள், அது பெண்குட்டி என்று மகரிஷி அவர்கள் சொல்ல எல்லோரும் விலகி நின்றார்கள். ரமண மகரிஷிக்கு அருகில் அந்த குரங்கு அவரிடம் அருளாசை பெற்ற பின்பு சென்று விட்டது. அதே போல் ஆசிரமத்தில் ஒரு பசு அவரோடு மிகவும் அன்பு கொண்டிருந்தது. அவரை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரைக்குள்ளும் நுழைந்து ரமண மகரிஷி அவர்களிடம் சென்று விடும். ஏனெனில் தினமும் மகரிஷி அவர்கள் அந்த பசுவிற்கு லக்ஷ்மி என்று பெயரிட்டு வாழைப்பழம் தருவார்கள். அந்த நேரம் வந்தவுடன் லக்ஷ்மி நேராக அவரிடம் வந்துவிடும். இப்படி இருக்கையிலே ஒரு நாள், அதை ஒரு நாள் என்று சொல்ல மாட்டேன், காலங்கள் கடந்து போகின்றன. லக்ஷ்மி மிகவும் வயதாகி விட்டது. அதை இறக்கின்ற ஒரு நேரம் வந்தது. அது தெரிந்தவுடனே அந்த படுத்திருந்த அந்த லக்ஷ்மியின் பக்கத்திலே ரமண மகரிஷி அமர்கின்றார். என்னைத்தான் எதிர்பார்த்தாயா கடைசி நிமிடத்தில் உன்னோடு இருப்பதற்கு என்று கேட்டு அந்த லக்ஷ்மியினுடைய தலையை எடுத்து மடியிலே வைத்துவிட்டு 2 கைகளாலும் லக்ஷ்மியை தடவி கொடுக்கின்றார்.
அப்பொழுது லக்ஷ்மியினுடைய உயிர் பிரிகின்றது. எவ்வாறு மனிதர்கள் புதைக்கப்படும் பொழுது என்னென்ன சடங்குகள் செய்வார்களோ அதே போல் லக்ஷ்மியையும் ஒரு காம்பவுண்டுக்கு அருகிலே புதைத்தார்கள். அதற்கு அருகிலே தான் ஒரு மான் புதைக்கப்பட்டது, ஒரு அணில் புதைக்கப்பட்டது, ஒரு நாய் புதைக்கப்பட்டது. அதற்கு அருகிலேயே லக்ஷ்மியை புதைத்தவுடன் அதன் ஒரு மேடை கட்டி அந்த மேடையிலே சதுர வடிவ ஒரு கல்லை வைத்தார்கள். அதன் மேல் லக்ஷ்மியை போல் ஒரு சிலையை செய்து அதன் மேல் நிறுவி இருக்கின்றார்கள். இவ்வாறு ரமண மகரிஷி அவர்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டிருந்தார்கள். இதைப்போல மிக உயர்ந்த மனிதர்கள் எல்லோரும் மனிதர்களிடத்தில் மட்டுமின்றி உயிர்களிடத்தும் அன்பு கொண்டிருந்தார்கள்.